ஹாய், நான் ரோஜினி, சைல்ட் பர்த் எஜுகேட்டர், சென்னை. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா குழந்தையும் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது எதையாவது தூக்கி கண்டினியூஸாக வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி வாயில் வச்சுக்கும் போது அது தவறி தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம எப்போவுமே அவங்க பின்னாடியே சுற்றின்னு இருக்க முடியாது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையவே நடக்குது. இது ரொம்ப காமனான விஷயமா இருக்குது, ரொம்ப காமனாக நடக்குது. இப்படின்றதுக்குள்ளே அது நடந்துடும். ஸோ நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு இல்லை நம்ம கார்லேயோ எடுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே சம்டைம்ஸ் இது ரொம்ப லேட்டாக கூட நம்ம வரலாம். ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக 0லேருந்து 1 இயர் வரைக்குமான குழந்தைங்க, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த தவழ்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்க ஒரு 8 மாதம் 9 மாதம்னா அவங்க தவள ஆரம்பிச்சிடுவாங்க யூஸ்வலாக. அப்படி தவழும் போது தரையில் எதையாவது இருந்தால் டக்குன்னு குழந்தை எடுத்து வாயில் போட்டுரும். இல்லை பெரிய குழந்தைங்க இருக்குது வீட்டில் அப்படின்னா, சின்ன குழந்தை இருக்கும்போது பெரிய குழந்தைங்க விளையாடுறது ஏதோ ஒன்று டக்குன்னு தெரியாமல் வாயில் போட்டுட்டாங்க அப்படின்னா அது போய் தொண்டையில் மாட்டிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 0 to 1 இயர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஏஜ் வரியா மாறும். ப்ளஸ் வந்து உங்கள் குழந்தை எப்படி இருக்குது, மேபி சம்டைம்ஸ் வந்து உங்கள் குழந்தை வந்து 2 இயர்ஸ் ஆகுது, பட் ரொம்ப பெரிய குழந்தையா இருக்குது, ஐ மீன் ரொம்ப ஹைட் வைஸ் ரொம்ப பெரிய குழந்தையா இருக்குன்னா அதுக்கு வேற விதமான ஒரு ஜெஸ்டர் நீங்கள் பண்ணணும். இன்னைக்கு வந்து 0 to 1 இயர் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க, உங்கள் முன்னாடியே வந்து உங்கள் குழந்தை ஏதோ ஒன்று முழுங்கிடுச்சு, ஃபுல்லாக தொண்டை அடைச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, கலர் சேஞ்ச் ஆகுது, மூச்சு தவிக்குது, மூச்சே வரலை, ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுது குழந்தை வந்து ரொம்ப அஜிடேட்டாக இருக்குது, ஒரு மாதிரி கை கால்லாம் ஆட்டி ஒரு மாதிரி இதாக இருக்குது, உங்களுக்கே தெரியுது சஃபகேட்டிங்காக இருக்குது உங்கள் குழந்தை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் இதை விட்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விட்னஸ் பண்ண உடனே அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க, உடனே அந்த குழந்தைய எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் ஒரு சாலிடான ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு படியிலையோ இல்லை ஒரு சேர்லையோ உட்காரணும், கீழே உட்காரக்கூடாது. ஒரு சேர்லையோ கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு சாலிடான இடத்துல உட்காந்துருங்க. உட்காந்து உங்கள் குழந்தைய இப்படி, நான் வந்து ரைட் ஹேண்ட், ஸோ அதனால நான் என்னோட ரைட் ஹேண்ட் தான் வந்து இப்படி தட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டை குழந்தைய எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் தட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டக்குன்னு குழந்தைய இப்படி திருப்பிக்கணும். திருப்பி குழந்தையோட வாயை நல்லா விரிச்சு பிடிச்சிக்கணும். இந்த 2 விரலால் குழந்தையோட வாயை விரிச்சு பிடிச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் தட்டும்போது முழுங்கின அந்த பொருள் வந்து கீழே விழுகிறதுக்கான ஸ்பேஸை நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணாதான் வந்து அது விழுறதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 விரலால் அந்த குழந்தையோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணி, இந்த கையை உங்கள் குழந்தையோட செஸ்ட் பகுதியில் கைகளையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ சின்ன குழந்தைன்னா நம்மளால தாராளமாக ஒரு கையில் இப்படி பிடிக்க முடியும். பிடிச்சி உங்களோட இடது பக்கம் கால் மேலே வச்சு ஒரு மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, அதாவது 90 டிகிரிஸில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சரிவாக இருக்கணும். அப்போ தான் குழந்தை தொண்டைக்குள்ளே இருக்கிறது கீழே விழும். ஸோ சரிவாக இப்படி இருந்து உங்களோட காலை நீங்கள் சாலிடாக கீழே வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் உங்களோட கையால் இந்த தோள்பட்டைக்கு நடுவில் 5 வாட்டி ரொம்ப ஃபோர்ஸாகவே அடிக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த அடிக்கும்போது ஏற்படுற அந்த வைப்ரேஷன் வந்து அது மேலே வர வைக்கும். ஒரு இருமல் மாதிரி வந்து அந்த அடைச்சுட்டு இருக்கிற அந்த பொருள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே அதிகம். ஸோ தோள்பட்டைக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல 5 வாட்டி நீங்கள் இது பண்ணணும். ஸோ உங்களோட உள்ளங்கையால் நல்லா ஒரு 5 வாட்டி நீங்கள் தட்டணும். 1 2 3 4 5. இப்போ இந்த 5 வாட்டி நீங்கள் தட்டும்போது மோஸ்ட்லி ஒரு 90% உங்கள் குழந்தை தொண்டையில் என்ன மாட்டின்னு இருந்தாலும் ஒரு 90% வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 3 வாட்டி தட்டியும் 2 வாட்டி தட்டி இல்லை 4 வாட்டி தட்டி அது வந்துடுச்சு அப்படின்னா இமீடியட்லி ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்துடுச்சுன்னு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அந்த பொருள் வந்து கீழே விழுந்துடும், 2வது அந்த குழந்தை திருப்பி சுவாசிக்க ஆரம்பிச்சிடும், அப்படின்ற ஒரு சத்தம் வரும், குழந்தை மறுபடியும் நார்மலாக சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பித்ததும் உங்கள் குழந்தைய எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய காம் பண்ணி செக்யூர் பண்ண பாருங்கள். ஏன்னா
அவங்களுக்கு அது ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ நடந்திருக்கு. ஸோ அதனால குழந்தைய எடுத்து ஒன்றும் இல்லை இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தைய காம் பண்ணிக்கோங்க. காம் பண்ணதுக்கு அப்புறம் 3வது இமீடியட்டா உங்க டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது, உங்க குழந்தைக்கு குழந்தை மாட்டின்னு இருந்தது, நீங்க இந்த மாதிரி என்ன நீங்க பண்ணீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொருள் வெளியில வந்துடுச்சுன்றத மென்ஷன் பண்ணணும். உங்க டாக்டர் என்ன கைட்லைன் கொடுக்குறாங்க, இல்ல இன்கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க, இல்ல உங்களை அப்சர்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து உங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இப்ப இந்த 5 வாட்டி நீங்க தட்டிட்டீங்க வந்துடுச்சு அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த 3 விஷயம் பண்ணணும். இல்ல வரல, இந்த 5 வாட்டி தட்டியும் வரல அப்படின்னா அடுத்து நீங்க குழந்தைய திருப்பிக்கணும். திருப்பி இந்த தலைப்பகுதியில உங்க கையை வச்சு இந்த தலையை நல்லா சாலிடா பிடிச்சிக்கணும். தலை கீழே பின்னாடி கவராம பாத்துக்கோங்க. அதே பொசிஷன் இந்த மாதிரி காலில் இப்படி திருப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி கீழேயா பார்த்து குழந்தைய வச்சுக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பொருள் கீழே வர்றதுக்காக இந்த பொசிஷன் இப்படி ஒரு பொசிஷன்ல வச்சுக்கணும். 90 டிகிரியில வச்சுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தொட்டா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு எலும்பு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த எலும்போட எண்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த விரலை வச்சு அந்த எண்டு எங்கேன்னு பார்த்துட்டு அதுக்கு மேல 2 விரல் வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மார்பகத்துக்கு கிட்டத்தட்ட நடுவுல உங்களுக்கு அது வரும். அந்த நடுவுல இந்த 2 விரல் மேக் ஷுவர் உங்களுக்கு நெயில் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உள்ள அழுத்தும் போது குழந்தைங்களுக்கு காயம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நெயில் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மார்பகத்துக்கு 2 நடுவுல அந்த எலும்பு மேல கரெக்டா உங்க கையை வச்சு 5 வாட்டி நல்லாவே அழுத்தணும். 1 2 3 4 5. இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் அகைன் இந்த நம்ம பாட்டில்ல மேல கொஞ்சம் ஒரு மூடிய ஒரு மாதிரி மூடிட்டு கீழே அந்த பாட்டில் இப்படி அழுத்தினோன்னா அந்த மூடி பறக்கும் இல்லையா, அந்த கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் கொடுக்கறது தான். இப்போ நீங்க இதை அழுத்தும் போது என்ன மாட்டின்னு இருந்தாலும் இந்த தொண்டையில என்ன மாட்டின்னு இருந்தாலும் அந்த ப்ரெஷருக்கு அது அப்படியே மேல வந்துடும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த 5 வாட்டி. யூஸ்வலா நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னாலே அந்த 5 வாட்டி நீங்க அடிக்கும் போது யூஸ்வலா வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி திருப்பி இந்த 5 வாட்டி இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துடும். அப்படியும் வரல அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நீங்க ப்ராப்பரான ஜெஸ்டர் பண்ணீங்கன்னா 2 வாட்டிக்கு மேல பண்ண வேண்டிய அவசியம் வராது. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சர்டன் டைம்ல வந்துடும் அது. ஓகேவா? அப்படி வந்தாலும் மோஸ்ட்லி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பாக்குறது ரொம்பவே நல்லது. எதுவுமே இல்ல ஏதாவது உடஞ்சு உள்ள மாட்டின்னு இருக்கா இல்லையான்றத செக் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேவா? இது கம்ப்ளீட்லி பிளாக்கேஜ், அதாவது உங்க குழந்தையால சுவாசிக்கவே முடியல, காத்தே வராத இருக்கிற நிலைமையில இது பண்ணணும். இப்போ உங்க குழந்தை முழுங்கி இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா அது ஹாஃப் தான் பிளாக் ஆயிருக்கு. உங்களை குழந்தையோட இன்னும் சுவாசிக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த ஜெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இமீடியட்லி உங்க குழந்தைய பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க. ஏன்னா இன்னும் அந்த குழந்தையால சுவாசிக்க முடியுது, அது ஹாஃப் ஒரு பாதி இடத்துலதான் அந்த பொருள் போய் மாட்டி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அது உள்ள மேபி நம்ம அதை உள்ள கூட போய வச்சிடலாம். ஏன்னா அது பாதியா தானே மாட்டின்னு இருக்கு, அதை நம்ம ஃபுல்லா கூட பிளாக் பண்ண வச்சிடலாம். ஸோ பாதியா பிளாக் ஆகி இருக்கும் போது உங்களுக்கே தெரியும் உங்க குழந்தை சுவாசிக்கும். பட் நீங்க அதை பார்த்துருப்பீங்க, அது முழுங்கி இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இமீடியட்லி நீங்க உங்க டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அது என்னன்னு செக் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை எடுக்கிறது நல்லது. ஓகேவா? ஹோப் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க லைஃப்ல பண்ணுறதுக்கு தேவைப்படாதுன்னு நான் நம்புறேன், நான் ப்ரே பண்றேன். பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இது நம்ம வீட்டில தான் நடக்கணும்னு இல்லை, ஒரு பக்கத்து வீட்லயோ இல்லை நம்ம ஏதோ ஒரு இடத்துல போகும்போது இதை நம்ம விட்னஸ் பண்றோம் அப்படின்னா இட் கேன் சர்வ் அ லைஃப். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் நிலவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.